நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய கழகத்தினுடைய 50 ஆண்டு கால நீண்ட நெடிய வரலாற்றில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு ஒரு தனி பெருமை இருக்கிறது. எதையும் பெற்ற புரட்சித் தலைவி அம்மாவுதான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று முதலில் அச்சாரமிட்டவர்கள் அஸ்திவாரம் அமைத்து கொடுத்தார்கள். அச்சாரமிட்டவர்கள் அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவர்கள் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், கழகத்துடைய அத்தனை பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தொண்டனும் நன்றி கடன் பட்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே இதய சுத்தியோடு தெரிவித்துக் கொண்ட நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்துக்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலைமுறைந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்கள் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் 10 ஆண்டு காலம் 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக, நாட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை அறிவித்த முதலமைச்சராக சிறப்பான ஆட்சியை நடத்தி காட்டுகிறார். புரட்சி தலைவருக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை, இந்த திட்டம் தொலைநோக்கக்கூடிய திட்டங்களாக, அந்த திட்டத்தினுடைய பலன் இன்றைக்கு வாழ்கின்ற மக்கள் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுக்கு பின்னாலே வருகின்ற நம்முடைய எதிர்கால சந்ததிகள் பெற வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் ஏழை எளிய மக்களுக்காக அர்ப்பணித்தார் என்பதை நாடு கண்டிருக்கிறது. இந்த திட்டத்துடைய பலனை அனுபவித்திருக்கிறார்கள், இன்னும் அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நூற்றாண்டாகவும் அறிவிக்கப்படுகிறார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் வருகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம் மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அவருடைய மறைவுக்கு பின்னாலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் இந்த பொதுச் செயலாளர் பதவியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தது. இந்த இயக்கத்திற்கு அந்த சோதனைகள், வேதனைகள், இந்த இயக்கத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று திமுக கூட்டணி கட்சிகள் செய்த சரிவலைகள், பொய் வழக்குகள் இவைகளெல்லாம் எதிர்கொண்டு நின்று சாதனை குறித்து இந்த இயக்கத்தை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இந்த கொம்பாதிக்கப்படாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எதிர்கொண்டையாக புரட்சி தலைவர் உருவாக்கினார். இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை அம்மா அவர்கள் நமக்கெல்லாம் உருவாக்கி தந்திருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கத்தை 1972 உருவாக்கிய போது இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்கான இயக்கம் என்றுதான் உருவாக்கினார். ஆக இந்த இயக்கம் எத்தனை 100 காலம் வாழ்ந்தாலும் தொண்டர்கள் நிறைந்திருக்கின்ற தொண்டர்கள் இயக்கமாக, தொண்டர்களுக்கான இயக்கமாக தான் இருக்க வேண்டும் என்று கழக சட்ட விதிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். பல்வேறு சட்ட விதிகள் கழகம் எப்படி நடைபெற வேண்டும், மக்களுக்கு எப்படி பணியாற்ற வேண்டும், தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து பணியாற்ற வேண்டும் என்று பல்வேறு சட்ட விதிகளை புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதிகளின்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றார். இந்த சட்ட விதிகளுக்கு இப்பொழுது இந்த பதவியை தானே எடுத்துக்கொண்டு தனக்குத்தானே மகன் சூட்டிக் கொண்டவர்கள் இந்த சட்ட விதிகளும் இன்றைக்கு மதிக்காமல் கீழே போட்டு விதிக்கின்ற ஒரு சூழல்
ஏற்பட்டுள்ளதுதான் இன்றைக்கு இங்கே குழுமியிருக்கின்றீர்களே. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொண்டர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், கழகத்தினுடைய தொண்டர்கள், அடிப்படை உறுப்பினர்கள், இதை போலதான் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தொண்டர்கள் இன்னைக்கு விழுந்தெழுந்திருக்கிறார்கள். ஏன் விழுந்தெழுந்திருக்கிறார் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு உச்சபட்ச உரிமையை தந்திருக்கிறார். என்ன உரிமை என்று சொன்னால், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவி தான் உச்சபட்ச பதவி. அந்த உச்சபட்ச பதவியை உருவாக்குகிற, அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கின்றவர்களை, அந்த பதவிக்கு வருகின்றவர்களை தொண்டர்கள் அவர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த உரிமையை தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கிறார். மற்ற சட்ட விதிகள்லாம் அப்போது நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளலாம், ரத்து செய்யலாம், அல்லது சில மாற்றங்களை செய்யலாம். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் வர வேண்டும் என்ற அடிப்படை உரிமையை தொண்டர்களுக்கு வழங்கி, அந்த உரிமையை மட்டும் திருத்தம் செய்யவோ, மாற்றம் செய்யவோ, ரத்து செய்யவோ கூடாது என்று சட்ட விதியை வரையறுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த விதியை மாத்திருக்காங்க. எப்படி மாத்திருக்காங்கன்னா, முன்னெல்லாம் இந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு சாதாரண நம்முடைய தொண்டர்கள் போட்டியிடலாம், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அடிப்படை உறுப்பினர் மட்டுமே இருந்தால் போதும் அது பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம். அந்த வாய்ப்பை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடர்கின்றார். ஆனா இப்போ என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, புரட்சி தலைவர் திருத்தமோ மாற்றமோ ரத்தோ இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, அது என்ன திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, போட்டியிடுகின்றவர் அவர்களுக்கான 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டுமா, 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டுமா, போட்டியிடுகின்றவர் 5 வருடம் தலைமை கழகத்துடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும். என்ன கொடுமை! யார் போட்டியிட முடியும்? சாதாரண தொண்டர் கூட பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும் என்ற சட்டத்தை, உரிமையை கொண்டு வந்த புரட்சி தலைவருடைய அந்த சட்டத்தை காற்றிலே பறக்க விட்டு இன்றைக்கு 10 மாவட்ட செயலாளர்களையும் 10 வழிமொழிகளையும் 5 வருடம் தமிழர்கள் யாரு நிராசார், விட்டார்கள், ஜமீன்தார்கள், ராஜாக்கள் பறவைகள் வந்தாங்கன்னா அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியும். அல்லது இங்க இருக்கிறார்களே நம்முடைய பழைய சகாக்கள் தங்கமணி, வேலுமணி, வீரமணி போன்றவர்கள் தான் அந்த பதவிக்கு வரணும். யாராவது வர முடியாத ஒரு சூழலை இந்த வளையத்துக்குள்ளே, திரு எடப்பாடி பழனிசாமி போட்ட வளையத்துக்குள்ளே சுற்றி இருப்பவர்தான் அந்த பதவிக்கு வர முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதை நாம் அனுமதிக்கலாமா என்பதுதான் தொண்டர்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வி. எங்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் இன்னைக்கு பெரியவர்கள் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள். புரட்சி தலைவர் கொண்டு வந்த அந்த விதியை, உரிமையை எந்த காலத்திலும் நாம் அனுமதிக்க முடியாது என்பதற்கான யுத்தம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த யுத்தம் தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இன்னைக்கு கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை அபகரிப்பு செய்த, திருடி கொண்டு போய்விட்ட திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சர்வாதிகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தொண்டர்கள் உரிமையை மீட்டு மீண்டும் அவர்களுக்கே வழங்க வேண்டும் என்பதற்கான தர்ம யுத்தம் தான் இப்போது நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, ரைட். இந்த போராட்டம் திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்ற பதவியிலிருந்து ராஜினாமா செய்யும் வரை தொடரும் என்று உங்களுக்கு எங்களுக்கு நல்ல உறவு இருக்கு. அதிமுக வரலாற்று முதல் நீங்கள் அச்சார போட்டியில் புரட்சி தெரியுமா, அம்மாதான் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று. அதற்கு பின்னால், அதற்கு முன்னால் முதல் அம்மாவர்கள் தேர்தல் களத்தில்
சட்டமன்ற தேர்தலில் முதல்வராக நின்ற தொகுதி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். அந்த போடிநாயக்கனூர் தொகுதியிலிருந்து தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கும் மாண்புமிகு அம்மாவுடைய ஆதரவை பெற்று வந்திருக்கிறேன். 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக, ஆண்டிப்பட்டி தொகுதி முதலமைச்சராக, மறுமுறை சட்டமன்ற உறுப்பினராக, அப்புறம் அண்ணனுடைய வெள்ளமணி நடராஜன் அவர்களுக்காக திருச்சி, அவருக்கு அந்த பெருமை இருக்கிறது. ஸ்ரீரங்கம் தொகுதி முதலமைச்சராக இருக்கிறார். இப்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தில் எந்த தொகுதியில் இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவரை நாம் தலைவியாக பெற்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பார்கள். அந்த மாதிரியான அவர்களுக்கு முதலாளர்கள் இருந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினை ஒரு கட்டுக்கோப்பான இயக்கமாக காவலமாக இருந்து தெய்வமாக இருந்து காப்பாற்றினால் அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற சூழ்நிலை ஏன் ஏற்பட்டு சொன்னால் தியாக வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். முழு நேரமும் 24 நேரம் கழக பணியை தமிழக மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆட்சியில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து அவர்கள் சேர்க்க வேண்டும், திட்டங்களை அறிவித்தோடு மட்டுமல்லாமல் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஒவ்வொரு பயனாளிகளுக்கு மக்களுக்கு நேரடியாக அவர்களுக்கு திருக்கரையில் கையில் கிடைக்க செய்த ஆட்சியை செய்ய வேண்டும். அம்மா அவர்கள் தங்களுடைய பொற்கால ஆட்சியை நிகழ்த்தி காட்டினார்கள் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் நினைவுபடுத்தி மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சூழ்ந்தார்கள் சட்டமன்றத்தில். எனக்கு பின்னாலும் பல நூற்றாண்டுகள் வந்தாலும் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை இருக்கும் என்பதை மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுடைய இதயத்தில் இருந்த அடித்தளத்தில் இருந்த அந்த வாக்குகளை இவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிறுவுகிற வரையில் நாம் ஓயப் போவதில்லை என்று